சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஆக்டிங்கில் இப்போ ரிலீஸுக்கு தயாராக இருக்க திரைப்படம் கூலி. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் இயக்கியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த கூலி திரைப்படம் பேன் இந்தியன் படமாக உருவாக்கி இருக்கிறதுனால இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து ஷாபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், அமீர்கான் போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. ஆகஸ்ட் 14 பிரம்மாண்டமாக இந்த படத்துடைய ரிலீஸை வச்சுருக்காங்க. மேலும் உலகம் முழுக்க ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆக போகிறதுனால இப்போவே இந்த படத்தோட ப்ரமோஷன் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மேலும் இந்த படத்துடைய டீசர் குறித்து ஒரு சின்ன தகவல் கிடைச்சிருக்கு. வாங்க என்ன நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். வேட்டையன் படத்துடைய பிரம்மாண்ட வெற்றி தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் இப்போ ரிலீஸுக்கு தயாரிக்கிற திரைப்படம் கூலி. இந்த படம் எல்சியூவில் வருமா என ரசிகர்கள் இப்போ வரைக்கும் கேள்வி எழுப்பிட்டே வராங்க. ஆனால் கண்டிப்பாக எல்சியூ கிடையாது. மாஸ்டர் படம் மாதிரி இந்த படம் ஒரு ஸ்டாண்டலோன் ஃபிலிம் என லோகேஷ் சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நாகார்ஜுனாவாக இருக்கட்டும், லோகேஷாக இருக்கட்டும், ஏன் இந்த படத்துடைய வில்லனான அமீர்கானாக இருக்கட்டும், எல்லாரும் பார்த்திங்கன்னா இந்த படத்தை ரொம்பவே ஸ்பாய்லர் பண்ணிட்டாங்க. கூடவே நாகார்ஜுனோட லீக்டு சீனாக இருக்கட்டும், தொடர்ந்து இந்த படத்துடைய ப்ரொமோஷன்கள் எல்லாமே ரொம்ப ஓவர் ஹைப்பை ஏற்றி விட்டுருச்சு. படம் இப்போ எப்படி இருக்கும், இதுதான் ரசிகர்களுடைய மிக பெரும் கலக்கமான விஷயமா இருக்குது. மேலும் 1000 கோடி என சொல்லப்பட்டு வருது. இப்படி தான் கங்குவா படத்துக்கும் சொன்னாங்க, அதை தொடர்ந்து கோட் படத்துக்கு சொன்னாங்க, அதுக்கு தொடர்ந்து தக் லைஃப் படத்துக்கும் சொன்னாங்க. ஆனால் எந்த படமே பார்த்திங்கன்னா சரியாக போகலை. ஓவர் ஹைப் கண்டிப்பாக படத்துக்கு ரொம்ப மைனஸ் ஆகி போயிடும். இந்த ஓவர் ஹைப் இருக்கக்கூடாது என்பதற்காக தான் ப்ரொமோஷன்களை தவிர்த்து வராராம் லோகேஷ் கனகராஜ். மேலும் ஒரு பக்கம் ஒரு கூட்டம் எல்சியூ தான் கண்டிப்பாக கூலி அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஏன்னா இந்த படத்துடைய ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ண போகிறதில்ல. டீசர் மாதிரி ஒரு சின்ன கட் வச்சு அதை மட்டும் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 2ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஆடியோ லான்ச்சுமே பார்த்திங்கன்னா ஜூலை 29 நடக்கும் என சொல்லியிருக்காங்க. அதுவுமே நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு ரசிகர்கள் ரொம்பவே கலக்கத்தில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட படமாக இந்த படம் இருக்குமா இல்லை லோகேஷோட படமாக இருக்குமா என்பதில் சந்தேகம் எழுந்திருக்கு. ஏன்னா லோகேஷ் பாட்டே இல்லாமல் கூட படத்தை எடுத்துருவார். படத்தோட கதை மற்றும் திரைக்கதையை வச்சு படத்தை பிரம்மாதமாக காமிச்சிருப்பார். அப்படி இருக்கிற லோகேஷ் இந்த படத்தில் பாட்டுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. சிட்டுக்கு வைப்பாக இருக்கட்டும், மோனிகா சாங்காக இருக்கட்டும், 2 பாடல்களும் ரொம்ப பயங்கரமான ரீச் கிடச்சிருக்கு. இப்படி பாடல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த லோகேஷ் அவரோட ஸ்டைலில் தான் இந்த படத்தை எடுத்திருக்காரா அப்படின்னு ரசிகர்கள் கேள்வி எழுப்பிட்டு வராங்க. எது எப்படி இருந்தாலும் ஆகஸ்ட் 14 நமக்கு ஒரு நல்ல விளக்கமான ஒரு பதில் கிடைச்சிடும். லோகேஷ் லியோ படத்தில் சொதப்பின மாதிரி சொதப்ப போகிறாரா, இல்லை இந்த கூலி படத்தில் மீண்டும் எழுந்து வந்து தன்னை நிரூபிக்க போகிறாரா, பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் கூலி படத்துக்காக அந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சி மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.